வாப்பா வா. ஏண்டா தந்தி தபால் ஒண்ணு கூட கிடையாதா? நான் என்ன போஸ்ட்மேனா தபாலும் தந்தியும் கொண்டு வரதுக்கு? போடா அண்ணி. என்ன நீ உள்ள குழந்தை சத்தத்தையே காணும்? ரவிக்கும் பத்மாவுக்கும் அப்புறம் புதுசா வச்சுட்டீங்களா? போக தம்பி, வந்த உடனே கிண்டலா? அண்ணா எப்பதான் வந்த? இப்பதான் வந்தேன். அம்மா இது மோகனா தானே? தலையில என்ன அஜந்தாவா எல்லோராவா? ஏமா மோகனா படிக்குதா இல்ல நடிக்குதா? அசல் ஸ்டார் தான். அம்மா பாருமா இந்த சின்ன வேலு உனக்கு வயசுதான் ஏறிக்கிட்டே போகுது. இளமை அப்படியே இருக்கு. டாடி அடே மறந்துட்டேன். என்னடா என்ன? வரும்போதே ஒரு பொன்னாடை வாங்கிட்டு வரணும்னு நினைச்சேன். எதுக்கு? உங்களை பாராட்டுறதுக்கு. சர்களையும் ராவ் பகதூர்களையுமே மதிச்ச ராஜா குலசேகர பட்டவராயர் யாரும் ராதாங்கிற சாதாரண பெண்ணை மதிச்சு கூட்டிட்டு வந்து இந்த வீட்டுல வச்சிருக்காராமே. அம்மா இந்த நாட்டிலேயே உண்மையான சமதர்மவாதி உங்க புருஷன் தான். ஆள் உயரத்துக்கு ஒரு மாலையை வாங்கி அப்பா கழுத்துல போடுங்க. உங்களால தூக்க முடியல அப்பாவில்ல மாலையை நான் தூக்கிறேன். வள வள வளன்னு பேசி போட போறனே மேல போறனே. சேகரன் என்ன பார்க்க வேணா? வந்தாலே வீடு கலகலன்னு ஆயிடுறேன். கோரிக்கை ஏற்று கிடக்குதன்னே வேரி பழுத்த பலா. சந்திரு 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 நல்லா இருக்கியானே? பட்டணத்துல இருந்து வந்தியா? எனக்கு ஸ்வீட் எல்லாம் வாங்கிட்டு வந்தியா? ஸ்வீட் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். அப்புறம் என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்? ராதா ராதா இதான் என் குட்டி தம்பி. பெரிய பெரிய வக்கீலுக்கு படிச்சான். என்ன அடிக்கவே மாட்டான். ஸ்வீட் கொடுத்துக்கிட்டே இருப்பான். எப்படி எப்படி நல்லா இருக்கல்ல? உன் கவிதை மாதிரியே இருக்காண்ணா. கவிதா என்ன இதெல்லாம்? பட்டன் சரியா போட்டுக்கோங்க. ரூமுக்குள்ள போய் மருந்து சாப்பிடுங்க. சொன்னா கேட்கணும். போங்க. நான் எதிர்பார்க்கவே இல்லை. என்னங்க? எங்க அண்ணன் இவ்வளவு மாறி இருப்பாருன்னு. அது தெய்வத்தோட கருணை. இல்லை, தேவதை உங்களோட கருணை. அப்படி நான் என்னங்க செய்துட்டேன்? அட்வொகேட் கோர்ட்டெல்லாம் எப்படி சௌக்கியமா? எப்படி இருக்க? நான் இருக்கட்டும். என்னடா ராதா கிட்ட கேஸ் பேசிக்கிட்டு இருக்கு? ராதா ராதா அவர் கூப்பிடுறாருங்க, நான் வரேன். ஏண்டா தீபாவளி வந்தா தான் ஊர் நினைப்பு வருமா? நீதான் அடிக்கடி வம்புல மாட்டி. சீக்கிரம் படிச்சு முடிச்சுட்டா உன் கேஸ் அட்டெண்ட் பண்ணலாம்ல? சரி சரி. தீபாவளி பார்ட்டி எங்க? வீட்டுல வந்து கொட்டிக்க வேண்டியதானே? நோ நோ, செப்பரேட் பார்ட்டி வெளியில, நான் சொல்ற இடத்துல. ஓகே. சீக்கிரம் எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் அண்ணா. மேல ராதாவை பார்த்தேன். தேவதை மாதிரி இருக்கா. அப்பாவுக்கு யாருன்னு அந்த ஐடியா கொடுத்தது? போதுண்டா. யாரு என்ன எங்க இருந்து வந்தவன் உனக்கு தெரியுமா? அந்த தேவதை வந்ததுல இருந்து நம்ம வீட்டு கஜானாவே கரைஞ்சிட்டு இருக்கு. யாரு எதுக்காக வந்திருக்கான்? சர்க்கார் போடாத தனி வரி ஒண்ணு அப்பா கட்டுறாரு. அதை கலெக்ட் பண்றதுக்கு இந்த கலெக்டர் வந்திருக்காரு. 2000 ரூபாய் துறக்கண்ணு. குடிச்சிட்டு இந்த வீட்டு வாசப்படி ஏறக்கூடாதுன்னு சொல்லிருக்கா இல்லையா? எல்லாம் கவலைதாங்க காரணம். ராதாவோட அம்மா எங்க அக்கா சாக கிடக்குறாங்கம்மா. ஆமாங்க, குழந்தைய பாக்கணும்னு துடியா துடிச்சுக்கின்னு இருக்கிறான். கொஞ்சம் அனுப்பி வைக்கிறீங்களா ஜவன்? அனுப்பி வைக்கிறேன், நீ போ. மாசம் 2000 ரூபாடா. மாடியில் இருக்கிற அம்மாவுக்கு காணிக்க பணம் எப்படி போகுது பாத்தியா? ஓ, யாருக்கு நான் போகுது? எதுக்காக? ஒரு நல்ல காரியத்துக்கு தானே. சேகரனாவுக்கு சௌக்கியமாச்சுன்னா நம்ம குடும்பத்துக்கெல்லாம் சந்தோஷம் தானே. போட்டாட்டை பூல். சந்தர், சாப்பிட நினைப்பே இல்லையா? வாங்க சாப்பிடுங்க. பின்ன என்ன தனியாவா கவனிக்க போறீங்க?
அண்ணன் கூட உட்கார்ந்தாதான் எக்ஸ்ட்ராவா 2 ஸ்வீட் கிடைக்கும். தந்தை சாரி. Auntie Savitri Amma expired. Property worth 5 lakhs. Will return on your name. Contact Govindu BABL advocate. Auntie சத்து புட்டாங்கோ. அங்கிளுக்கு 5 லட்சம் வருது. 5 lakhs. அங்கிள், நான் ஒரு ஸ்வீட் நியூஸ் சொல்ல போறேன். இந்த சந்திப்பா ஆண்டி சாவித்திரி அம்மா. எங்க ஆண்டி சாவித்திரி அம்மா. ஆண்டி சாவித்திரி அம்மா, எங்க ஆண்டி சாவித்திரி அம்மா செத்து போட்டாங்களா? ஐயோ 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 ஆண்டி 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 ஆண்டி, யாராவது செத்தா கட்டுப்பிடிச்சு அழுவணும். ஆஸ்கின வயசு 101 ஓடுது. மைகா 101 வருது. ரொம்ப சின்ன வயசு. ஐயோ, என்ன உடம்பு? உடம்பு இல்ல, மேட் இன் ஜப்பான், மேட் இன் ஜெர்மனி எழுதிருக்கிறா. ஐயோ ஆண்டி, உனக்கு ஒரு பல்லு போயிருக்குமா? உனக்கு ஒரு முடி கிடைச்சிருக்குமா? இந்த காலத்துல 25 வயசுலயே எல்லாம் எக்ஸ்ட்ரா பல்லு, எக்ஸ்ட்ரா முடி. இந்த மாதிரி அழுவாதே. இரு, நான் ஒரு சாக்லேட் தரேன். சாக்லேட்டா? ஆண்டி ஆண்டி, ஐயோ ஆண்டி, போயிட்டியம்மா ஆண்டி. ஆண்டி இன்னொன்னு இதை விட ஸ்வீட் நியூஸ் ஒன்று சொல்ல போறேன். ப்ராப்பர்ட்டி ஒர்த் 5 lakhs will return on your name. Contact Govindu BABL advocate. ஆண்டி அங்கிள் பேர்ல 5 லட்சம் ரூபாய் எழுதிக்கிறாங்க. ஐயோ, யார கேட்டு என் பேர்ல 5 லட்சம் எழுதுனாங்க? நான் யாருக்கு கொடுப்பேன்? நான் ஒண்டி கட்ட பொண்டாட்டி வேற தெரியல, நான் யாருக்கு கொடுப்பேன்? நான் இருக்கிறேன், அங்கிள் பக்கத்துல நான் இருக்கிறேன். மகாதானுங்க. வடிவு, சத்தியமா சொல்றேன், நீ சொல்றதை என்னால நம்பவே முடியல. தயவு செய்து நினைவுபடுத்தி பாருங்க. 20 வருஷத்துக்கு முன்னால திருச்செந்தூர் திருவிழாவுக்கு போன ரயில் திருநெல்வேலி பக்கத்துல கவுந்தது இல்லையா? ஆமா, அந்த ரயில்ல தான் நானும் என் மனைவி மீனாட்சியும் என் ஒரே கை குழந்தை கமலாவும் போனோம். அந்த கமலா தாங்க ராதா. ஆ? அதே ரயில்ல தான் நானும் வந்தேன். விபத்து நடந்த உடனே நீங்களும் உங்க மனைவியும் பலத்த காயத்தோட விழுந்து கிடந்தீங்க. பக்கத்துல உங்க குழந்தை அம்மா அம்மான்னு கத்திக்கிட்டே இருந்து பாதி மயக்கத்துல இருந்தானா இந்த பரிதாபத்தை பார்த்து எனக்கு குழந்தை இல்லையேங்கிற பாசத்தினால உங்க குழந்தைய எடுத்து செத்தவங்க நீங்க 2 பேரும் செத்து போயிட்டீங்களோன்னு நினைச்சேன். அதனால நிராதரவா இருந்த அந்த குழந்தைக்கு ராதான்னு பேர் வச்சு என் செல்வ மகளா வளர்த்தேங்க. இந்த உண்மையை சொன்ன பிறகு உங்களால நம்ப முடியலையா? இல்ல, என் குழந்தையா இருந்தா நீ எடிக்கோ படிச்சிருக்கணுமே. வளர்த்த பாசத்தினால உங்ககிட்ட ஒப்படைக்க எனக்கு மனசு வரல. இந்த உண்மையை சொல்லாம நான் செத்துட்டா என் மனசுக்கு சாந்தி ஏற்படாதுங்க. வடிவு, எத்தனையோ அனாதை பெண்கள் என்ன அப்பான்னு கூப்பிடும் போது உன் பொண்ணும் அப்படியே கூப்பிடட்டுமே, தப்பில்லை. ஆனா ஒரு பொய் கதையை சொல்லி அவளை என் மகளாக்காது. நான் வரேன். தர்மலிங்கம், நான் வரேன். தர்மலிங்கம், தர்மலிங்கம், தர்மலிங்கம். ராதா, நீ எப்பமா வந்த? அம்மா, அம்மா, இப்படி வாங்க, உட்காருங்கம்மா. எல்லாத்தையுமே கேட்டுக்கிட்டு இருந்தேன் அம்மா. பெற்றவரே தம் மக இல்லைன்னு சொல்ற நிலைமைக்கு என் சுயத்துக்காக உன் சொந்தத்தையே பழி வாங்கிட்டம்மா. என்ன மன்னிச்சிடமா, என்ன மன்னிச்சிடமா. அழாதீங்கம்மா, அழாதீங்க. போயும் போயும்
அப்பா கிட்ட என் கதையை சொல்லி அழுதுங்களே, இதையே என்ன பெத்த அம்மா இருந்து அவங்க கிட்ட சொல்லியிருந்தீங்கன்னா கட்டாயம் என்னை ஏத்துக்கிட்டு இருப்பாங்க. பரவாயில்லம்மா, பரவாயில்ல. பெத்தவங்களுக்கும் மேல என்ன பாசத்தை ஊட்டி வளர்த்தீங்களே, உங்களுக்கே நான் மகளா இருக்கேம்மா. நீங்க கவலைப்படாதீங்கம்மா, நீங்க கவலைப்படாதீங்க. இரு, குழந்தையா உன்னை நான் கொண்டு வரும்போது நீ போட்டுக்கிட்டு இருந்த சட்டை சங்கிலி எல்லாம் ஒரு பெட்டியில பந்தோபஸ்தா பூஜை உள்ள வச்சிருக்கம்மா. சீக்கிரம் போய் எடுத்துட்டு வாமா. எடுத்துட்டு வாமா. போம்மா, சீக்கிரம் எடுத்துட்டு வாமா. இத பாருங்கம்மா, பெட்டியை கொண்டாந்துட்டேன். அம்மா, அம்மா, அம்மா. அப்பா அப்பா, கொஞ்சம் பணம் வேணும். இந்த செக்கில் கையெழுத்து போடுறீங்களா? எதுக்கா என்கிட்ட பணம் கேட்கிறேன்? கடையில வர்ற பணம் எல்லாம் என்ன ஆகுது? சந்தேகம் இருந்தா கணக்க பாருங்கப்பா. சந்தேகப்படுறவனா இருந்தா கடையை உங்ககிட்ட ஒப்படைச்சிருக்க மாட்டேன்டா. சரி சரி, அப்புறம் பார்க்கலாம். பாத்தியாப்பா, கண்ணியமா பணம் கேட்டா அப்பா தரமாட்டாரு. இதே இது சேகருக்குன்னா பணத்தை தண்ணியா செலவு பண்ணுவாரு. அண்ணே, உன்னை ஒண்ணு கேட்கிறேன். என்ன? ஆர் யூ ஆல் ரைட்? என்னது? உனக்கு ஒண்ணு மூளை கோளாறு இல்லையே? போடா ஃபூல். கோச்சுக்காரனா, குணசேகரனை உன் தம்பின்னு நினைக்காம, அவன் நிலைமைக்கு பரிதாபப்படாம அப்பா செலவு பண்றான்னு வருத்தப்படுறியே, இது நியாயம் தானா? யாரா அவன்? அதுக்காக தராதரமே இல்லாத ஒரு ஆட்டக்காரிய வீட்டுல கொண்டு வந்து வச்சு 1000 செலவு பண்றாரு. அது விரயம் இல்லையா? இதோ பாருங்க, நீங்க ரொம்ப பெரியவங்க. அதனாலதான் அடிக்கடி என் விஷயத்துல ரொம்ப பெரிய வார்த்தையை பயன்படுத்துறீங்க. உங்க பணம் எனக்கு வேண்டாம். இந்தாங்க ஒப்பந்த பத்திரம். என்னடா பத்திரத்தை வீசி எறிஞ்சிட்டு போறாளேன்னு பாக்குறியா? எல்லாம் நடிப்பு. அம்மாவும் பொண்ணும் சேர்ந்து இதை விட ஏதோ பெருசா எதிர்பார்க்கறாங்க. இல்லைங்க, எங்க அம்மாவை பத்தி எதுவும் பேசாதீங்க. அவங்க இறந்துட்டாங்க. அவங்க கடைசி காரியங்களை முடிச்சிட்டு இப்பதான் வரேன்.